வீட்டிற்குள் வெகுநேரமாக அழுது கொண்டே இருந்த சிறுமி உள்ளே சென்று பார்த்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த பெண், தாய் போல் நினைக்க வேண்டிய அண்ணியை கொழுந்தனாரே துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? நடந்தது என்ன? காலங்காத்தாலேயே ஒரு வீட்டுக்குள்ள இருந்து சிறுமி அழற சத்தம் கேட்டிருக்கு. ரொம்ப நேரமா சிறுமி அழற சத்தம் கேக்குதே, வீட்டுல யாருமே இல்லையான்னு சந்தேகப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க. அப்போ வீட்டுக்குள்ள சிறுமியோட பாட்டி 47 வயசான சின்ன பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் உறவினர்களும் சின்ன பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்கள பரிசோதிச்ச மருத்துவர்கள் சின்ன பொண்ணு ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் சின்ன பொண்ணு உடம்புல ரத்த காயம் இருந்ததை பார்த்து ஏதோ தப்பா இருக்கேன்னு சந்தேகப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சப்போ எந்த துப்புமே கிடைக்கல. ஆனா சின்ன பொண்ணோட கணவர் மாதையனோட அண்ணன் கிட்ட விசாரிச்சப்பதான் போலீஸுக்கு பொறி தட்ட ஆரம்பிச்சிருக்கு. சேலம் எடப்பாடி பக்கத்துல உள்ள காளி கவுண்டவளவை சேர்ந்த மாதையன் ஆட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. இவரோட மனைவி தான் சின்ன பொண்ணு. இவங்களுக்கு விக்னேஷ்ங்கிற மகனும் ஜமுனாங்கிற மகளும் இருக்காங்க. பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி தனித்தனி வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாதையனோட கூட பிறந்த அண்ணன் வெங்கடாசலத்துக்கு கல்யாணம் ஆகாததால ரொம்ப வருஷமாவே தம்பி குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வராரு. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் மாதையனும் அவரோட மகன் விக்னேஷும் பரமத்திவேலூர் ஆட்டு சந்தைக்கு கிளம்பி போயிருக்காங்க. பொதுவாவே ஆட்டு சந்தைக்கு போனா மறுநாள் தான் வீட்டுக்கு வருவாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு வீட்டுல சின்ன பொண்ணு, அவங்களோட பேத்தியான 7 வயசு சிறுமி, அப்புறம் மாதையனோட அண்ணன் வெங்கடாசலம் 3 பேரும் இருந்திருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வந்த மாதையனோட சித்தப்பா மகன் காவேரிங்கிறவரு வெங்கடாசலத்தை மது குடிக்க போகலான்னு கூட்டிட்டு போயிருக்காரு. 2 பேரும் அங்க உள்ள டாஸ்மாக் கடைக்கு போய் மது குடிச்சிருக்காங்க. காவேரி லைட்டா மது குடிச்சிட்டு வெங்கடாசலத்துக்கு மூக்கு முட்டை மது வாங்கி கொடுத்து மட்டையாக்கியிருக்காரு. ஃபுல் போதையான வெங்கடாசலத்தை டாஸ்மாக் கடை பக்கத்திலேயே ஓரமா படுக்க வச்சுட்டு காவேரி மட்டும் மாதையன் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த சிறுமியை தூக்கி பக்கத்து ரூம்ல படுக்க வச்சுட்டு தனியா படுத்திருந்த சின்ன பொண்ணு கிட்ட அத்துமீறி நடக்க பார்த்திருக்காரு. ரொம்ப நாளாவே உன் மேல எனக்கு ஆசை, அதுக்கு இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஒழுங்கா நான் சொல்ற பேச்ச கேளுன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. நான் உங்களுக்கு அண்ணி முறை வேணும், தாய்க்கு சமமானவ அண்ணி, என்கிட்டயே இப்படி தப்பா நடந்துக்க பாக்குறது ரொம்ப அசிங்கம், ஒழுங்கா வெளியே போயிருங்கன்னு கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க சின்ன பொண்ணு. ஆனா மது போதையில நிதானத்துல இல்லாத காவேரி சின்ன பொண்ணு கிட்ட தொடர்ந்து அத்துமீறி இருக்காங்க. அப்போ நீங்க இப்படி பண்றத உங்க மனைவிக்கு போன் பண்ணி சொல்றேன்னு வேக வேகமா செல்போனை எடுத்திருக்காங்க சின்ன பொண்ணு. என்னோட ஆசைக்கு இணங்காம என் மனைவிக்கு போன் பண்ணி போட்டு கொடுக்கவா பாக்குறேன்னு சொல்லி ஆவேசம் அடைஞ்ச காவேரி தன் கையாலேயே சின்ன பொண்ணை ஓங்கி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள அடிச்சு உதைச்சு கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டு சின்ன பொண்ணோட உயிர் போயிருச்சுங்கிறத உறுதி பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காரு. காவேரி தன்னை டாஸ்மாக் கடைக்கு கூட்டிட்டு போய் மது வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே படுக்க வச்சுட்டு போயிட்டதாகவும் சின்ன பொண்ணு மரணத்துல அவன் மேலதான் சந்தேகம் இருக்கிறதாகவும் வெங்கடாசலம் போலீஸ் கிட்ட சொல்லிருக்காரு. அதன் அடிப்படையில காவேரிய பிடிச்சு விசாரிச்சப்ப ஆசைக்கு இணங்க மறுத்ததால அண்ணிய கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டதா போலீஸ் கிட்ட சொல்லி குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தாய் மாதிரி நினைக்க வேண்டிய அண்ணியவே துடி துடிக்க கொலை பண்ண காவேரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க.